வெளித்தோற்றத்தின்படி அல்ல, நம்முடைய இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அதன்படி நமக்கு தீர்ப்பு செய்கிற நல்ல நீதியுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். துதிக்க எரேமியா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்திற்கு நம்முடைய முழு இருதயத்தையும் திருப்பத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளில் நமக்கு அவருடைய ஆவியை அனுப்பி நம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் முழு இருதயத்தோடும் அவரை விசுவாசிக்கவும் நம்பவும், மேலும் முழு இருதயத்தோடும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது ஜீவனுள்ள தேவனாய் அறியவும், நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு நல்ல இருதயத்தை தந்த தேவனை நாம் மனதார துதிப்போம். மேலும் கர்த்தருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருப்பதால் நாம் அவரை மனதார ஸ்தோத்தரிக்கலாம். கர்த்தர் நம்மை தம்முடைய ஜனமாக சேர்த்து கொண்டு அவர் நமக்கு தேவனாய் இருக்கின்றபடியாலும் இந்த நாளில் அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதித்து உயர்த்தலாம்.